हरिः ओम् हिरण्यवर्णां हरिणीं तु वर्णरजतस्रजां शर्वां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनपगामिनी यस्यां हिरण्यं भिन्देयं रामस्वं पुरुषानहम् अष्टभो मां भगवद्यां हस्तिना लक्ष्मी क्षीरसमुद्रराजतनया श्रीरङ्गधामेश्वरी दासीभूत समस्तदेववनिता लोकैकदीपाङ्कुरा श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्र गङ्गाधरा त्वां त्रैलोक्यकुटुम्बिनी सरसिजां वन्दे मुकुन्दप्रिया वन्दे मुकुन्दप्रिया அம்மா பராசக்தி, லக்ஷ்மி பார்வதி வாணி அம்சத்தோடு விளங்குகிற மகா சக்தி அல்லவா நீ? எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ உன் குளிர்ந்த பார்வையோடு நல்லவருக்கு கருணை புரி. நாகராஜா, இந்த பந்தம் எந்த காலத்துதோ? நான் கூப்பிட்டா உடனே வர கண் கண்ட தெய்வம். நாகராஜா, நாளையில இருந்து நவராத்திரி விழா. ஜனங்க கண்டப்படாத, சொல்றது காதல விழுதா? துர்கா, பொண்ணையா 4 நாளா என் கண்ணிலேயே படல, நீ பாத்தியா? இல்லப்பா, தசரா பண்டிகை வந்தா போதும், நவராத்திரி விழா உன் முகத்திலேயே தெரிஞ்சு போயிடும். பைத்தியக்கார, பசிதாகம் தெரியாத அப்பாவி எங்க போனானோ என்னமோ. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு ஒரு சின்ன பரிசு தரட்டுமா? போடா. யாரா நீ? உங்க அப்பன்டா. நான் உனக்கு ஒரு சின்ன பரிசு தரட்டுமா? போடா சரிதா. அந்த பொண்ணுகிட்ட நீ வாலாட்டினா காலை உடைச்சிடுவேன்.
சாரிங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமா. எங்க எங்கன்னு சொல்றது, எப்படி சொல்றது? முதல்ல கண்ணுல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் மனசுல பரவுச்சு. நல்ல கரண்ட் ஷாக் ஆட்டம் உடம்பெல்லாம். என்ன சொல்றீங்க? ஒரு உண்மையை நான் சொல்லவா? என்ன? அன்னைக்கு அரக்கர்கள் அந்த துர்காதேவி கிழிச்சு அழிச்சிட்டான்னா, இன்னைக்கு இந்த வீர ராமனை இந்த தேவி அழிச்சு வீழ்த்திட்டா. ஒண்டர்ஃபுல். ஒரு வீரமான பொண்ணுகிட்ட இருக்க வேண்டிய தைரியம், அழகு, அந்தஸ்தெல்லாம் உன்கிட்ட இருக்கு. புகழ்றது தவிர வேற வேலையே இல்லையா? கடவுளே, இதான் லேடிஸ் கிட்ட இருக்கிற சிக்கல். உண்மையை சொன்னா புகழ்ச்சின்னு வாங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உன் மனசை கேட்டு சொல்லு. உண்மையா இருந்தா நாளைக்கு காலையில நாளை காலையில நாளைக்கு காலையில இந்த தேவியின் தரிசனத்துக்காக நான் வருவேன்னு சொல்றேன். நீ இப்படி நாளைக்கு ஒரு விதமா நகை போட்டிருந்தா பாக்குறதுக்கு 1000 கண்ணு போதாதடி. யாராவது பார்த்தா திருஷ்டி விழுந்துடும். அது மட்டும் இல்ல, அம்மனோட நகைகளை நாமளே தேடிட்டோம்னு கத்துவாங்கடே. கத்துறது அவங்களா நீங்களா? எல்லாரும் திங்கிறது அம்மனோட சொத்து தானே. ஏதோ நீங்க சம்பாதிச்சு வச்ச மாதிரி ஒரேடியா வருத்தப்படுறீங்களா? அது இல்லடே. வேண்டாம், அப்படி பார்க்காத, பயமா இருக்கு. நீதான் கரெக்ட். கரெக்ட். இங்க வாங்க. ஊரானுக்கெல்லாம் பயப்படுறது இந்த ஜெகதாம்பா ஜென்மத்திலேயே இல்ல. அம்மா சிவசிவா, கணவன் மனைவி ஒற்றுமை உங்க. ஐயோ, என்ன இருந்தாலும் புருஷன் அப்படி தள்ளுறது நல்லது இல்ல அண்ணி. அதனால பரவாயில்லம்மா. கிருஷ்ணனை சத்தியபாமா உதைக்கல, அந்த மாதிரி அக்கா மச்சானுக்கு ஒண்ணு கொடுத்துச்சு, அவ்வளவுதானே. ஊரெல்லாம் காரி துப்புனாலும் உங்க புத்தி மாறாது. என்ன இப்பதான் வர்றியா? எப்பவோ வந்துட்டேன். கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். என்னடா கேட்ட? உங்க வாழ்க்கையோட வண்டவாளத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னடா? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு வேதனைப்பட்டு உட்கார்ந்துட்டா என் தாத்தா காலத்து 10 ஏக்கரா 100 ஏக்கரா இருக்குங்களா? நாளைக்கே உன் கான்ட்ராக்ட் வேலையை விட்டுட்டு கோயில் தர்மகர்த்தா ஆயிட்டேன்னு வச்சுக்க, 100 ஏக்கராவை 1000 ஏக்கரா ஆக்கிடலாம். கேவலம். இதென்ன ஜெகம்? இவனுக்கு என் புத்தியில ஒண்ணு கூட இல்ல. இவன் ஏன் புள்ளதானா? இங்க வாங்க சொல்றேன். என்ன இருந்தாலும் என் நடத்தையில சந்தேகப்பட்டா மட்டும் அந்த விஷயத்துல எனக்கும் சந்தேகமாவே இருக்கு. அப்படியா? இப்ப சந்தேகம் இருந்துச்சா? இல்லையே, இன்னும் தீரலையே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டணும். சரி தம்பி, ஏதாவது ஆளு வந்தாங்களா? சின்ன தம்பி, அங்க பாத்தியா ஒருத்த கழுத்தை வளைச்சு போர்ட முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். சார், கொஞ்சம் வரீங்களா? ரொம்ப நேரமா போடவே முறைச்சு பாக்குறீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லைங்க சார், புரியாம எழுதி வச்சிருக்காங்க. கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? புரியாம எழுதி வச்சிருக்கோமா? பெரிய தம்பி, இவனை என்னன்னு விசாரி. தம்பி, நீ எந்த ஊர்ப்பா? தமிழ்நாடுங்க. இப்ப இருக்கிறது அதுவும் தமிழ்நாடு. பிறந்தது தமிழ்நாடு, இப்ப இருக்கிறது தமிழ்நாடு. ஆனா உனக்கு தமிழ சரியா படிக்க வரல. ஆமாங்க. நீ தமிழ்நாட்டு பாடுற விட்டு மறைஞ்சு. முத கேஸே இப்படியா? ஆரம்பத்துல கொஞ்சம் ஜர்க் இருக்கும், போக போக பிக்கப் ஆயிடும். ஆமா, இந்த போர்ட்ல என்ன எழுதி இருக்கு? என்னது? தமிழ் தான். அதுதானே. சங்குவையா, காலகாலத்துல கொட்டை விடுறீங்க. இதென்ன வியாபாரம் பண்ற கிடையா? என்ன நினைச்ச? உன்னை போய் பாட்டு சத்தம் பாரு. என்னது? ராத்திரி பூரா திருட வேண்டியது, காலையில சுட சுட இங்க கொண்டாந்து வித்துற வேண்டியது. என்னமோ முதல் போட்ட மாதிரி சலிச்சுக்கிறியா? என்னைக்கு உள்ள போறோமோ? ஏன்டா அவசரம் முடிச்ச மாதிரி பேசுற? யாரா வராங்க? வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். நீங்க குடுக்கிற சீட்டுக்கு விழுந்திருக்கீங்க. கீழையா? சைக்கிள் விழுந்திருக்கேன் தம்பி. டேய், ஐயா குரு கொடை எடுத்து கொடு. சைக்கிள் இல்லைங்க விழுந்திருக்கு. சைக்கிளா? டேய், சைக்கிள் எடுத்து கொடுடா. இந்த பெரிய சைக்கிள் இல்லைங்க விழுந்திருக்குது. இந்த சைக்கிள் உங்க புள்ளைய ஓட்ட சொல்லுங்க. அவனுக்கு வயசான பிறகு நீங்க ஓட்டுங்க. போங்க, போயிட்டு வாங்க. அப்படியே ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி வர சொல்லுங்க. ஆமா, நம்ம வாட்ச் எவ்வளவு திருடி இருக்கோம்? ஆச்சு ஒரு 10 திருடணும். ஆமா, அதுல எத்தனை போயிருக்கு? எல்லாம் போயிடுச்சு. அண்ணா, கம் ஆன். வாங்க அண்ணா. இப்பதான் வரீங்களா? ஆமாமா. ஏமா மருமக பொண்ணு நல்லா இருக்கியா? இருக்கு ஆண்டி. வாங்க. கூட பிறந்த அண்ணா என் வீட்டுக்கு வந்தா கோடி கோடியா செல்வம் வந்து கொட்டும் அண்ணா. ஏ ஆண்டி, அப்ப நான் வந்தா அஷ்டலட்சுமியே அடி எடுத்து வச்ச மாதிரி இருக்குமா? எங்க என் மச்சினரு? வேற எங்க? உங்க தங்கச்சியோட முந்தானையில தான் மச்சான். எத்தனை நாளாச்சு நீங்க இங்க வந்து? சமய சந்தர்ப்பம் சேர்ந்து வந்துட்டேன். அதான் மச்சான், என் பொண்ணு கல்யாண விஷயம் பேசத்தான். ஆண்டி, அத்தா எங்க? உள்ள இருக்கா, போய் பாருமா. டாடி,
அத்தனை பாத்துட்டு வரேன். ஓகே ப்ரொசீட். வாங்க வாங்கண்ணா. என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? வேற எங்க போறது? என்ன சொல்றாருமா நம்ம கான்ட்ராக்டர் மாப்பிள்ள? மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டதால வரதட்சணை நிறையவே தருவாரு எங்க அண்ணன். இந்த சொக்கலிங்கத்தோட கோடிக்கணக்கான ஆசை உங்க ஆசையோட சேர வேண்டியதானே? கல்யாண பொண்ணு என்ன சொல்லுது? ரொம்ப படிச்ச பொண்ணு. என்ன சொல்லுன்னு நமக்கு தெரியாதா? கேட்டது துள்ளி குதிக்கும். அது சரி. தேவி, உன் சக்தி அபாரமானது. இந்த பக்தனுடைய கோரிக்கை ஏற்று துர்கா எனக்கு கருணை காட்டும்படியாக செய்தாயே. பக்தா, உன் காதலுக்கு ஆதாரம்? இரவில் ஆகாயத்தை பார்த்தால் நில ஒளியில் அவளே தெரிகிறாள். அன்பு குளத்தில் அன்னப்பறவையாக நீந்தி என்னை ஆனந்தப்படுத்துகிறாள். உண்மையா? உண்மை தேவி, உண்மைதானே. ராத்திரி படுத்தால் தூக்கம் எங்கே? எல்லாம் கனவுகள். அவள் உன்னை விரும்பாவிட்டால்? இப்போதே இங்கேயே உன் எதிரிலேயே உன் திருசூலத்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். அப்பாங்கிறதுனாலதான் ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசத்துல கைய ஒங்கிட்டேன். இதே அம்மாவா இருந்தா அவசரப்பட்டிருக்க மாட்டாங்க. 30 வருஷம் ஆசிரியரா இருந்து எந்த மாணவனையும் அடிக்கல. அடிக்காமலேயே பிள்ளைங்களை அடக்கி வைக்கிற ஒரு ரத்ன மாஸ்டர்னு எல்லாரும் பேசிக்கிறத கேட்டு நான் அப்படியே பூரிச்சு போயிடுவேன். இந்த கை அப்பா, என்ன வளர்த்த இந்த கைக்கு என்ன அடிக்கிற உரிமை என்னைக்கு இருக்கு? அம்மா துர்கா, என் மனசை நீங்க புரிஞ்சுக்குங்க. காதல் வலையில விழுந்த எல்லா பொண்ணும் சொல்றது இந்த வார்த்தை தான்மா. ஆசை அவசரம் உங்களை ஆட்டி வைக்குது, அனுபவம் வேதனை எங்களை வாட்டி வளைக்குது. மாஸ்டர், ஓஹோ, முத்தையாவோட பையனா? யோசிச்சா எப்படியும் என் காதலை ஏத்துக்க மாட்டேன். இப்ப காதல் இல்ல தம்பி, பிரச்சனை கல்யாணம். இந்த ஏழையோட பொண்ணு கட்டிக்கிறதுக்கு உங்க வீட்டுல நான் ஒத்துக்க வைக்கிறேன் மாஸ்டர். நான் உங்க ஸ்டூடெண்ட். என் இதயபூர்வமா சத்தியம் பண்ணி சொல்றேன். எங்க வீட்டாரை எதிர்த்தாவது துர்காவை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். வாக்குவத்தை மாத்திக்கிறதுக்கு முந்தி பணத்தை பத்தி பேசிக்கிறது நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரியே 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை. நிச்சயம். புரோகிதரே, ஐயா, அட்வான்ஸா இந்த லட்சம் ரூபாய அப்படியே சம்பந்தி அம்மா கையில கொடுங்க. புது நோட்டு. சுபம். அம்மா, முகூர்த்தம் முடியறதுக்குள்ள அண்ணாவோட இந்த அட்வான்ஸ வாங்கிடுங்க. எனக்கு உங்களுக்கு இடையில அட்வான்ஸ் என்னன்னா என்ன சொல்ற மருமகளே? கவனிச்சீங்களா டேடி? ஆண்டி வேண்டான்னுட்டு வாங்கிக்குது. அதோ மாப்பிளையே வந்துட்டார். நல்ல சகனம் நினைச்சுங்க. அம்மா, என்ன இது? வேற என்ன, பாக்கு வெற்றிலை பரிமாற்றம். கோடி கோடியா குமிச்சு வச்சிருக்கிற சொக்கலிங்கத்தோட ஒரே குமாரத்தி செல்வி ரேகாவை 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையோட மோதரம் முத்தையாவோட ஒரே ஒரு புத்திரன் ஸ்ரீராமனுக்கு, அதாவது சிரஞ்சீவி ராமனுக்கு மணமுடித்து. நிறுத்துங்க. யாரு கட்டு செய்றீங்க நிச்சயதார்த்தம்? 10 லட்சம் வரதட்சணை. அந்த லட்சத்துக்கே ரேகாவை கட்டி வைங்க. அது இல்லடா, கோர்ட்ல உள்ள நம்ம ஆஸ்தி விவகாரங்களை எல்லாம் மாமாதான் கவனிக்கிறாரு. அப்படின்னா நீங்க அநியாயமா சம்பாதிச்ச ஆஸ்தி கரைஞ்சு போயிடும். அதனாலதானே? ராமா, ஆமா மாமா, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அங்க அடிச்சிட்டான். அப்படிப்பட்ட அழகு சுந்தரி யாருடா ராஜா? துர்கா. என்ன சோத்துக்கும் துணிக்கும் லாட்டரி அடிக்க அந்த ஸ்கூல் மாஸ்டர் பொண்ணா? இது என்ன வேடிக்கை? வேடிக்கை இல்ல, விந்த இல்ல. இட்ஸ் மை டெசிஷன். தமிழ்ல சொல்லுடா. துர்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதான் என் முடிவு. ஒவ்வொருத்தர வாங்க. பணத்தை எடுங்க, பணத்தை எடுங்க. ஐயோ, நல்ல கிராமம், புத்திசாலி ஜனங்க சேர்ந்தாப்புல தராங்க. பஞ்சாயத்து தலைவர் தராரு. தலைவரே எப்படின்னா சுத்தம். அண்ணா, எனக்கு ஒரு நல்ல சைக்கிளா கொடுங்கண்ணா. குடுக்கறது 10 ரூபா. இதுல நல்ல சைக்கிள் போயா. உனக்கு குக்கர் கொடுங்க. அண்ணனு குக்கர் கொடு. குக்கர் அப்படி போ. அண்ணா, எனக்கு ஒரு கலர் டிவி. கவலையே படாது. எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபாரின் ஐட்டம் தான். நாங்க எப்பவுமே ஃபாரின் ஐட்டத்தை பார்த்துதான் எடுப்போம். எடுப்போமா? இல்லங்க, வாய் கிழிஞ்சு போச்சுங்க. குடுப்போம்னு சொல்றதுக்கு தான் எடுப்போம்னு சொல்றான். குடுறா, அப்படி போய் நில்லுங்க. வெயில் அடிக்குது, கொடை கொடுங்க. கொடையா எடுத்து கொடு. எல்லாம் சொந்த பணம் தானே, எங்களை மாதிரி இல்லையே. என்ன பாதி நோட்டு படிச்சு வச்சிருக்கானே. எல்லா பணத்தையும் வாங்கிட்டுமே, எப்படி திருப்பி கொடுக்க போறோம்? என்னைக்குடா திருப்பி கொடுத்தோம்? இவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள நம்ம அடுத்த மாத்திருவோம். பயங்கரமான உள்ளடா உனக்கு. ஏன்டா அடிச்ச? எனக்கு தான் இடுப்புல கை வச்சு ஆகாம சொல்லியிருக்கல, ஜாக்கிரதை. நீ ஏன்டா அடிச்சுக்கிட்ட? ஏன் இடுப்பு தெரியாம வச்சுட்டேன். சரி சரி, வண்டியை புட்டி சீக்கிரம் அடுத்த ஊர் கிளம்பு.
இந்தாங்க உண்மைதான். என்ன வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம் இருக்குதான். சொக்கலிங்கன்னா போன் பண்ணாரு. என்ன சொல்றீங்க? என்ன கேக்குறிய? கல்யாணம் பண்ணிக்கிறது நான் இல்லையே. ஆ? நீ சொன்னா நான் அச்சத போறதுக்கு வர்றேன். என் எதிரிலேயே இருக்கானே உன் புத்திர ரத்தனம், அவனை கேட்டா நல்லா இருக்கும். அம்மா, நல்ல முகூர்த்தம் எப்ப இருக்குமா? வர்ற வெள்ளிக்கிழமைப்பா. அப்படியா? சரி கேளுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கும் துர்காவுக்கும் கல்யாணம். கோயில்ல எல்லாரும் வந்து ஆசீர்வதிச்சு அச்சத போடுங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கங்க. அம்மா துர்கா, சீர் சினத்தியோட ஆடம்பரமா அத்தை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு சக்தி இல்லாதவன் நான். அம்மா, குங்கும பொட்டு வச்சு உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய அம்மாவை இழந்த பாவிதான். அப்படி சொல்லாதீங்க. ஆனாலும் 10 பேருக்கு பாட சொன்ன ஆசிரியருங்கிறதுனால எனக்கு தோன்ற பாடத்தை உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. யார் உன்னை விட பணக்காரங்களோ அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போற. அத நினைவு வச்சுக்க தாயே. மானத்தோட நீ வாழ்ந்து காட்டணும். உன் சந்தோஷத்தை 10 பேரோட பகிர்ந்துக்க. கஷ்டத்தை மட்டும் வெளியில காட்டிக்காது. இல்ல. ஆமாம்மா, பூமாதேவி பொறுமையால எவ்வளவோ பொறுத்துக்கிறா. அந்த மாதிரி எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்க. தன் சந்தோஷமே தனக்கு சொர்க்கம், தன் துக்கமே தனக்கு நரகம். ஆத்தா வேப்பிலக்காரிய நம்புறவங்களுக்கு அநியாயம் என்னைக்கும் நடக்காது. இன்னொரு விஷயம் தாயே, சொல்லுங்கப்பா. உனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தா என்கிட்ட மட்டும் அதை சொல்லாதம்மா. எந்த விதத்திலையும் உதவ முடியாத, கையால் ஆகாதவனா, கேட்டு தாங்க முடியாதவனா, நீ நம்புற அந்த தாய் தான் உனக்கு தகுந்த துணை. மாமா, தம்பி ராமா, பெரிய இடத்து பிள்ளைனாலும் பெரிய மனசோட பெரியவங்களை எதிர்த்து இந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்ட. ஆத்தா வேப்பலக்காரி உங்களை எப்பவும் நல்லா வச்சிருப்பா. சந்தோஷம். போயிட்டு வர மாமா. அம்மா, வா துர்கா. எனக்கு கொஞ்சம் இரு. அம்மா, அத்தை. வேண்டாங்க. உனக்கு தெரியாது. அம்மா, அத்தை, அம்மா. ஏண்டா கத்துற? ஓஹோ, இது ஒரு சாக்கா உங்களுக்கு? புது மருமக வீட்டுக்கு வந்தா ஆரத்தி எடுத்து உள்ள அழிச்சுக்கணுங்கிற இங்கிலீஷ் கூட தெரியாது உங்களுக்கு? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இஷ்டம் இருந்தா எல்லாம் ஒத்து வரும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாராதா, ஆர்த்தி எடுக்கலாம். அத்தை கோவமா இருக்காங்க போல இருக்குங்க. யாரு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, சுமார். வாங்க, மனது கால முதல்ல எடுத்து வச்சு வாமா. சங்கீதம்னா உனக்கு இஷ்டமா? ஆமா. வெளியூர் போயிட்டு வந்தா எனக்கு ரிலீஃப் கொடுக்கறது சங்கீதம் தான். கொடுத்து வச்சவங்க. இன்னில இருந்து எனக்கு நீ, உனக்கு நான். 1 வருஷம் ஆனதும் நம்ம 2 பேருக்கும் ஒரு பையனோ பாப்பாவோ. என்ன அவ்வளவு அவசரம்? பச்சை புள்ள வீட்டுல தவழ்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த சிரிப்புல இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு அம்மா சொன்னாங்களா? இப்ப நீ அம்மானதும் நினைவுக்கு வந்துச்சு. அவங்களையும் எப்படி சமாளிக்க போறியா என்னமோ? எல்லாம் அந்த வேப்பிலக்காரியோட கருணை. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் தூக்கம் வந்துரும்.
தொட்டு புத்தம் புது இளம் பட்டு மல்லிகை மலர்களும் நல்ல பன்னீரும் புன்னகையுடன் தொட்டு புத்தம் புது இளம் பட்டு மல்லிகை மலர்களும் நல்ல பன்னீரும் மனம் பொங்கி மின்னி வர மனம் பொங்கி மின்னி வர பொன்னடி பால் சிந்திட நிம்மதி கொண்டேன் சாமியை கண்டேன் குருமன் கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் உன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட சுவாமியை கண்டேன் பச்சை கற்பூரம் போல தவழவாய் மணக்காதா கண்கள் அதை காண்கள் இனிக்காதா பச்சை கற்பூரம் போல தவழவாய் மணக்காதா கண்கள் அதை காண்கள் இனிக்காதா ஆனந்த மலர் போல அழகில் சிரிக்காதா ஆனந்த மலர் போல அழகில் சிரிக்காதா நேசனென்னும் கூரெடுத்து நின்றேன் கொஞ்சம் சுவாமியை கண்டேன் கருணை கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் உன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட சுவாமியை கண்டேன் கருணை கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் உன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட சுவாமியை கண்டேன் ஏய் இல்லடா போறீங்க முன்னாடி ஓடியாரா யாரா அவன்? இந்த சைக்கிளை கப்புன்னு தூக்கலாமா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போமா சுமாரா ஏங்க சைக்கிள் வாடகை கிடைக்குமா? எந்த ஊருங்க? வெளியூர். வெளியூர்னா எப்படி? தெரிஞ்சவங்க பேர் சொல்லுங்க. காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, எம்ஜிஆர் வரைக்கும் தெரியும். வேற யாராவது தெரியுமா? கவுண்டமணி தெரியுங்க. கவுண்டமணி உங்க லெவலுக்கு கவுண்டமணி இந்திரா காந்தி எம்ஜிஆர் டேய் இல்லங்கடா நீ செத்தீங்கடா விடுடா டேய் ஐயா சமாதானம் போயிருவான். ஓஹோ பெரிய என்ன பிரச்சனை சமாளத்தை கூப்பிடுறீங்களோ விடுங்கடா எதுக்குங்க? அடிக்கிறதுக்கு தான் அதனாலதான் பிடிச்சிருக்கோம். மரியாதையா இருக்கிற பழத்தை எடுத்து வை இல்ல நடக்கிறதே வேற ஏன் அடிக்கிற? யோ திரும்பி வந்தேன் அடிக்காம என்ன பண்ண சொல்ற ஆமா நீ எதுக்கு வந்த எங்க கிட்டயும் பணம் பறிச்சுட்டு வந்தானுங்க. அதனாலதான் நாங்க அடிக்க வந்தோம். ஆ? முதல்ல நான் தான் அடிப்பேன் நான் தான் அடிப்பேன். நான் தான் அடிப்பேன் நான் தான் அடிப்பேன். வெளிநாட்டு கவனம் பத்தி தான் சொல்லி ஓடிலாமா? வா. துர்கா எதிர்லவா அம்மா புது பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரிதான்ப்பா வராத்த போயிட்டு வரேன் துர்கா. பாய். இத பாரு இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். உன் வேலையை செய்யறதுக்கு புதுசா வேற ஆள் வந்திருக்கு. போ. துர்கா கொல்லையில துணி கிடக்கு துவைச்சு காய போடு. நம்ம வேலையை நாம செஞ்சுக்கிறதுல தப்பு என்ன இருக்கு? இந்த பக்கெட்டை எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போனா நமஸ்காரம். வாங்கண்ணா. இது என்ன புரோகிதரையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? இந்த புரோகிதர் இல்லாம பூலோகமே இல்லை. எப்படி இருக்கு புது மருமக கொடுத்தனும்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. வாங்கண்ணா உள்ள போய் பேசுவோம். உள்ள போய் பேசுவோம்னா ஏதோ விஷயம் இருக்குண்ணா.
எத்தனை நாளாச்சுமா உன்னை பார்த்து? மாப்பிள வரலையா? இல்லப்பா. அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு வந்தியா? உள்ள வாங்க சொல்றேன். நில்லுமா. நீ பிறந்த வீட்டு வாசலை தாண்டி அத்தை வீட்டுக்கு சேர்ந்தது அவங்க அனுமதி இல்லாத திரும்ப உள்ள வரவிடாதுமா இந்த வாசப்படி. அப்பா உங்ககிட்ட இருமா. பெரிய வீட்டு மருமக இந்த ஏழை தகப்பனுக்காக பிறந்த வீட்டுக்கு ஏதோ அள்ளிக்கிட்டு வந்துட்டான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்கம்மா. என்ன வார்த்தைப்பா சொல்றீங்க? என் பொண்ணு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு, சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு நான் தினம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என்ன அப்படியே விட்டுடு. போம்மா, போயிட்டு வா. சரிப்பா போறேன். சந்தோஷமா வாழறதுக்காக நீங்க தியாகியா வாழ்ந்துட்டு இருக்கீங்கப்பா. இந்த வீட்டு பாசத்தை மறந்தாதான் அந்த வீட்டுல நீ நிம்மதியா வாழ முடியுமா? சார் போஸ்ட். ஐயோ 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 ஐயோ, இரும்பு தவறாட்ட சேலையை எரிச்சிட்டு உன் கையை ஒடிச்சு போக. 1000 ரூபாய் சேலை கொஸ்டின் படிச்சே, அவ்வளவு ஞாபகம் வருதியா? இல்ல அத்தை, அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. ஓஹோ, அத பார்த்த சந்தோஷத்துல புடவை மறந்துட்டியா? இதோட மதிப்பு உனக்கு என்னடி தெரியும்? உன் ஜென்மத்துல எப்பவாவது 1000 ரூபாய் சேலைய பாத்திருக்கியா? தரித்திரம் பிடிச்சோட. ராம மயங்கினானே தவிர இவ வெறும் கஞ்சி தண்ணி கேசண்ணி. என் பையன் விரும்பி கட்டிட்டாங்கிறதுக்காக கர்வம் தலைக்கேறிடுச்சு. நான் அயன் பாக்ஸ் நிமித்தி வச்சிருந்தா அத்தை. ஏடி போய் சொல்ற? உங்க அப்பா உன்னை அயன் பாக்ஸோட அனுப்புறான். ஆமாம்மா, பூமாதேவி பொறுமையால எவ்வளவோ பொறுத்துக்கிறா. அந்த மாதிரி எந்த கஷ்டத்திலும் உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்க. இந்த மாதிரி கழுதைகளை எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். போ போய் பத்துதே, தின்ன சோறாவது கொஞ்சம் செரிக்கும். என்னடி ஒரேடி ஆந்தியாட்ட முழிக்கிற? போடி. அம்மா துர்கா. அப்பா. அம்மா. என்னையா ஏதோ லட்சக்கணக்கா அள்ளி கொடுத்த மாதிரி உன் பொண்ணை பாத்துட்டு போலான்னு வந்தியா? என்ன இருந்தாலும் பாவம், பெத்து தொலைச்சாச்சே. அத்தேன்னா அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க. என் பொண்ணை நீங்க பெத்த பொண்ணு மாதிரி வச்சுக்கீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவளை தலையில வச்சுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரி இல்ல. என்ன அப்படி பாத்துட்டு நிக்கிற? போய் சொன்ன வேலையை செய். போய் உன் வேலையை பார்த்தாயி. போயிட்டு வரமா. போ. திரும்ப வர்றதுக்கு வெறும் கைய வீசிட்டு பாரு. பொண்ணை பாக்குறதுக்கு வரும்போது ஏதாவது கையில காயோ பழமோ கொண்டாடணுங்கிற இங்கிதம் தெரியாதவன் நீ எல்லாம் ஒரு அப்பனா? தரித்திரங்க பிள்ளைக்கு பெக்க கூடாது, அதுலயும் பொண்ணுங்களை பெக்கவே கூடாது. உண்மைதாம்மா, தப்புதான். ஐய, இது என்ன வீடா? குடிசை மாதிரி இருக்கு, எல்லாம் ஓட்ட. இந்த வீட்டுக்கு 2000 ரூபாய் ஜாஸ்தி வாத்தியார் ஐயா. விற்க போனா வெங்கலம், வாங்க போனா தங்கம். கரெக்ட். இந்தாங்க 3000. 3000மா? பொண்ணை பெத்த பாவத்துக்கு இதை விட அதிகம் கொடுக்க முடியாத ஒரு ஏழை. இத வச்சுக்கிட்டு என் பொண்ணை நல்லா பாத்துக்குங்க. வெறும் 3000 கொடுத்துட்டு 30 லட்சம் கொடுத்த மாதிரி பேசுறியே. 30 லட்சம் கொடுத்தாலும் எங்க ராமநாட்ட ஒருத்தவங்களுக்கு வருவானா? அதுதாம்மா எனக்கு மிஞ்சின திருப்தி. என் பொண்ணு வாழ்க்கைய பணத்தை வச்சு பார்க்காத பெரிய மனசுள்ளவருமா என் மாப்பிள. அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா. இருங்க காபி கொண்டா. அப்பவே கேட்டோம்மா, கொஞ்சம் காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னோம். என்ன ராதா? ஆமாமா, எனக்கு அந்த வழக்கம்லாம் கிடையாது. வெளியில தண்ணி கூட குடிக்கிறது இல்லன்னாரு. ஆமாமா, இப்ப உங்களை பார்த்த ஆனந்தத்துல தொண்டை அடைச்சு போயிடுச்சு. பச்சை தண்ணி கூட உள்ள போகாது. ஐயா, ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கான்னு சும்மாவா சொன்னாங்க? துர்கா, பக்கெட்ல துணியை ஊறிட்டு இருக்கு, போய் பாரு.
வந்த வேலை முடிஞ்சதும் வெளியே போறது பெரிய மனுஷங்க லட்சணம். அது இந்த பெரிய மனுஷனுக்கு தெரியாதா? தெரியுமா? 3000 கொடுத்துட்டு எங்க முழுங்க உட்காந்துருவானோன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாது ராதா, தன்மானத்துக்காக செத்தாலும் சாவானே தவிர தப்பி தவறி கூட என்ன இங்க வரமாட்டான். அக்கா 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 துர்கா, எந்திரிமா, எந்திரி. துர்கா, ராமா, உன் பொண்டாட்டிக்காக தான் நாங்க இந்த பாடுபடுறோம். போதும் உங்க புகழ்ச்சி. துர்கா, நான் என்ன சொன்னேன்? சாயந்தரம் சினிமாவுக்கு போறேன்னு சொன்னேன்ல, இன்னும் ஏன் நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடியாக. கமோன் கமோன் ஐசே. வேப்பிலக்காரி வேப்பிலக்காரி சாமி சாமி, நாங்க உங்களுடைய சிசினா சேர்ந்து இன்னையோட ஒரு மண்டலம் ஆகுது. ஆமா, நாளுக்கு நாள் பத்தி ஏறிக்கிட்டே போகுது. ஏறட்டும் சாமி, ஒரு சின்ன சந்தேகம். கொஞ்ச நாளாவே அடுத்தவங்க சொத்துலாம் எங்க சொத்து மாதிரியவே தெரியுது. அது ஏன் சாமி? அது புத்தி அடைஞ்சவங்க ரொம்ப பேருக்கு பொது சொத்தை தான் சொத்தா நினைக்கிறது ரொம்ப சகஜம்பா. ஆனா உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரத்துல வந்து நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ என் மனசுல நீங்க ஆழமா பதிஞ்சதுனால எனக்கு பின்னாடி நீங்க தான் வாரிசு, எனக்கு பின்னாடி நீங்க தான் வாரிசுன்னு அந்த ஆத்தா வேப்பிலக்காரி என் வாயால ஊரு பூரா சொல்ல வச்சுட்டாளே. ஆத்தால சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. எந்த ஆத்தா? மங்காத்தா. ஏண்டா பக்தி மலை இருந்துகிட்டு கேட்கிற கேள்வியாது. அந்த ஆள் மட்டும் இதை கேட்டா காலில் நடக்கிற கட்டச்சில கொடுத்து கடவாயில கொடுத்து ஒரே ஓட்டா ஓட்டிடுவான். என்னப்பா நீங்க ரெண்டு பேருமா பேசிக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்களேன். இது ஒண்ணு இல்ல சாமி, இது ஒரு கட்ட விஷயம் சாமி. இந்த பாருப்பா, ரொம்ப நாளா உங்க பேர் தெரியாம பழகிட்டு இருக்கேன். உங்க பேர் என்னப்பா? என் பேர் சின்னசாமி, அவன் பேர் பெரிய சாமி. சாமி அடடா, பாத்தீங்களா, உங்க பேர்லயே தெய்வம் குடிகொண்டு இருக்குது. அதனாலதான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரஸ்டுக்கு பல லட்சம் ரூபாயான சொத்துக்கள் வேற இருக்கு. இந்த ஊர்ல பாதி வீடு நம்ம மடத்துக்கு சொந்தமானதே. என்னைக்கு நீங்க என் மனசுல இடம் பெறீங்களோ அன்னைக்கு இந்த சொத்துக்களை எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி வைப்பேன். அது வரைக்கும் நீங்க இந்த மடத்துல போய் தங்கிக்கலாம். சரி போயிட்டு வர சாமி. ஏய் கால்ல விடுடா. ஆத்தா வேப்பிலக்காரி ஆத்தா. துர்கா, துர்கா. யோ மை லக்கி ஸ்டார். அப்படின்னா நீ அதிர்ஷ்ட தேவதை. நீ எதிரில வந்தியா, அவ்வளவுதான். பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் நமக்கே வந்துருச்சு. கை நிறைய பணம். இனி ஐயாவோட தரிசனம் அபூர்வமா தான் கிடைக்கும் போல இருக்கு. அப்படிதான் இருக்கா. வாழ்க்கையில சுகமா இருக்கணும், சம்பாதிக்கணும், ரெண்டும் ஒரே அடியா கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? எனக்கு என்ன தெரியும். ஓகே, நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சனும் போல இருக்கு. கொஞ்சனும் போல இருக்குன்னா நடக்காது. இந்த வருஷத்துக்குள்ள இந்த இருக்கணும். இது அந்த மரத்துல கட்டுமா, உனக்கு நல்ல குழந்தை பிறக்கும். கட்டுமா. மகளே, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் புள்ள பெத்துக்கலையா? புள்ளையாவது பெத்துக்கிறதாவது. அண்ணி, டாக்டர் புள்ள பிறக்காதுன்னு சொல்லிட்டாரா என்ன? என்னமோமா, என்ன சொன்னாரோ என்னமோ, எனக்கு என்ன தெரியும். நம்ம காலத்துலனா கல்யாணம் ஆன வருஷத்திலேயே புள்ள பெத்துக்கணும், பெத்துக்கலையா மலடின்னு வாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள நல்லது கட்டத்துல தள்ளி வச்சிருவாங்க. ஆமா, எங்க உன் மருமக? அம்மா ராணி. அம்மாடி, உடம்பெல்லாம் பவுனுதான். அவங்க அப்பா 2 லட்சம் கொடுத்தாரு. கொடுத்து வச்சது அனுபவிக்குது. பாப்பா, ஆண்டி கிட்ட போறியா? அம்மா, ஐயோ, புள்ள குட்டி பெத்துக்காத மறுபடி கண்ணு பட்டா என்ன பண்றது? ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி பாப்பாவை நீ எனக்கு பரிசா கொடுக்கணும். நம்ம காலத்துல என்ன
கல்யாணம் ஆன வருஷத்துலயே புள்ள பெத்துக்கணும். பெத்துக்கலைன்னா மலடின்னு சொல்லுவாங்க. ஐயோ, அவ புள்ளக்குட்டி பெத்துக்காத மலடி. கண்டுபட்டா என்ன பண்றது? அம்மா பராசக்தி, எனக்கு ஏன் இந்த தண்டனை? பாசத்தோட பாத்துக்கிற புருஷனை கொடுத்த, ஆனா பாசத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு பிள்ளை இல்லாம செஞ்சுட்டியே. என்ன எதுக்கு இப்படி சோதிக்கிற? குழந்தை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, அது கேட்டு ஆனந்தப்படுறியா? நீயே கதின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற எனக்கு அநியாயம் செய்யலாமா? சபாஷ். அது இல்லடி அழகு முல்லையே, பொம்மையையும் அம்மனையும் நம்பிக்கிட்டு இருந்தா புள்ள பிறக்குது. நோ, என்ன மாதிரி ஆம்பளை நம்பு. ஏன் ஆசை ஓ ஆசை, ரெண்டும் தீர்ந்துடும். சித்தப்பா, இதனடி உறவு சித்தப்பா? வெள்ளாட்டுக்கும் வேங்க புலிக்கும் உறவென்ன வேண்டியிருக்கு. போ இங்க இருந்து, இல்லாட்டி போறா. அத்தை, அத்தை. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பேபி. நீ என்ன கத்துனாலும் கேட்க வீட்ல யாரும் இல்ல, உன்னையும் என்னையும் தவிர. கம் ஆன். மரியாதையா சொல்றேன், போயிடு. ஏர்ன சூடு இறங்குனுண்டி கிளியே, பயப்படாத. இந்த 4 சவுத்துக்கு மத்தியில் நடக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. நீ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கம் ஆன், கம் ஆன். ஏய், நில்லு. நில்லு. ஏய், நில்லு. நில்லு. ஏய், நில்லு. இங்க வா. ஏய். நில்லு. Relax, Cobra. Relax. துர்கா, என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு அம்மனை நினைச்சுக்கிட்டேன். அம்மா பராசக்தி, உன் தரிசனத்தால என் ஜென்மம் பயனடைஞ்சது தாயே. தீப்பலக்காரே, பக்தர்கள் உன்னை கற்பகவல்லைங்கிறாங்களே, தினம் உன்னையே வணங்குறேன்னு. எனக்கு எதுக்குமா இந்த சோதனை? நெருப்புல வச்சு சுட்டாதான் பவுனுக்கு நிறம் வரும். இப்போ உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு. ஐஸ்வர்யம் தேவையா? பரிகாசமா தாயே? ஐஸ்வர்யங்களா? எதுக்கு? குழந்தை பாக்கியம், அந்த அதிர்ஷ்டத்தை வழங்கிற தாயே. பைத்தியக்காரி, குழந்தைக்காக கடந்த தவிக்கிறியே, அந்த குழந்தைய உன் அழிவுக்கு காரணமானா? என்ன தாயே நீ சொல்ற? ஆமா துர்கா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூர்ணாயுசு வேணும்னா நீ அற்பாயுசு உள்ளவளாயிடுவ. என்ன? பாப்பாவோட நீ கொஞ்சம் விளையாடுற சமயத்துல உன் ஆயுசு தீர்ந்து போயிடும். என்ன சொல்ற? ஒரு மலடிங்கிற அவமானத்தோட கஷ்டப்படுறதை விட உன் வரப்பிரசாதமா பிறக்கிற குழந்தைக்காக இந்த பாழ உயிரை விட்டு எந்த உலகத்துக்கும் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உன் வரத்தால பிறக்கிற குழந்தைக்கு மகாலட்சுமின்னு நான் பேர் வைக்கிறேம்மா. சரி, 9 வெள்ளிக்கிழமை எனக்கு இஷ்டமான காவிரி நதியில விடிய கால சமயத்துல நீராடி திரிகரண சுத்தியா என்னை திருப்திப்படுத்தணும். நல்லது தாயே. உன் விருப்பம் நிறைவேறட்டும்.
என்ன துர்கா இவ்வளவு லேட்டு? துர்கா என்ன உடம்பு சரியில்லையா? ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லாதான் இருக்கேன். துர்கா இப்ப உன்கிட்ட நிறைய மாற்றத்தை பாக்குறேன். அதெல்லாம் இல்லைங்க. 9 வெள்ளிக்கிழமை நான் விரதம் இருந்தா நமக்கு புள்ள பிறக்கும்னு தேவி சொன்னா. துர்கா இந்த காலத்துல கூட எனக்கு தெரியும் இப்படி சொல்லுவீங்கன்னு, அதனாலதான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்காக இந்த கடைசி வெள்ளிக்கிழமை பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஓ துர்கா ப்ளீஸ். சரி, உனக்காக கடைசி வெள்ளிக்கிழமை. குட் நைட். குட் நைட். கதவு தருங்க. கதவு தருங்க. அத்தை, அம்மா, இது என்னம்மா? இது என்ன சோதனை? தம்பி எப்படிக்காரு? அலங்காரமோ குங்கும சந்தனமோ வசந்த முல்லை குலுங்கும் புஷ்பமுகமோ வான்மேகம் குழலல்லவோ புவியில் உனை போலவே பெண் தெய்வம் உண்டோ? துர்காம்பிகை நீ அல்லவோ? மலர்தூவி நான் உனக்கு பூஜை செய்வேன். மகளிங்கு நான் அல்லவோ? ஆ ஆ ஆ அப்பப்பா, என் கண்ணு நிலக்கரி நெருப்பாட்டம் சவுக்கு மர தியாக பத்தி எரியுது. எனக்கும் தான் பத்தி எரியுது. எனக்கு எரியுது. எதுக்குன்னா இவ போய் தொலைஞ்சிட்டா கோடீஸ்வர சொக்கலிங்க அண்ணனோட சம்பந்தம் பண்ணிக்கலாமே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நானே மறந்து போயிடுனே. ஏன் நரசிம்மா, எப்படியோ அந்த பொண்ணை தீர்த்து கட்டுறேன்னு சொன்னீங்க. நீங்க மட்டும் வார்த்தையாலே சாவடிப்பேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? இப்போ ஒண்ணு இல்ல, 2 உயிர். ரொம்ப கஷ்டம். பிறக்க போற புள்ள மேல பையனுக்கு பாசம் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப என்ன கஷ்டம், என்ன செய்யறேன்? ஆல் ரைட். அந்த குழந்தை பூமியில விழக்கூடாது, இந்த குட்டி பூமியில இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே?
என்ன செய்யறடா? நான் சொல்றத கவனிங்க. துர்கா இங்க வருவா, தண்ணி முள்ள தொட்டியில வாளிய வைப்பா, உடனே ஷாக் அடிக்கும். நீ பெரிய விஞ்ஞானிடா. இப்ப என் தம்பின்னு நிரூபிச்சுட்டேன். வாங்க வாங்க, வந்துடா. சாம்பாரை பிளக்க வைக்க மறந்துட்டாண்டே. மச்சான் மச்சான், சுவிட்ச் போட மறந்துட்டியா? போட்டேக்கா. பின்ன ஏன் ஷாக் அடிக்கல? கரண்ட் கட்டா இருக்குமோ? இரு, நான் பாக்குறேன். இந்த சாமியார்ட்ட நிறைய சொத்து இருக்கு. இதை எப்படி நம்ம அடையிறது? அந்த ஆள் வேற சீக்கிரம் சாக மாட்டாம இருக்க. ஆமா, சாமியார் எங்க போயிருக்கான்? ஆத்துல குளிக்க போயிருக்கேன். அந்த உத்தராட்ச கொட்டையாடு. ஏன்டா அழுகுற? ஏன்டா அழுகுற? நான் எத்தனை வருஷமா பழகுறேன். என் மேல நம்பிக்கை இல்லாம இதுல எத்தனை கொட்டை இருக்குது என்றீங்களே. இந்த கொட்டையை நான் என்ன வருது தின்ன முடியுமா? இல்ல இதை விற்கதான் முடியுமா? இந்த கொட்டை எந்த பரதேசி நாய் வாங்கும்? உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? அடே, உலகத்தை எப்படி உருட்டலாம்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது, உலகம் உருண்டேன்னு. நான் என்ன சப்பை நான் சொன்னேன்? போடுங்க சுவாமி. ஏண்டா, இது விவிதி நினைச்சியா? அழுக்க உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பரதேசி. வரலு என்னாலே நாத்த தாங்க முடியலையே. சுவாமி, எனக்கு ஒரு ஞான உதயம் தெரியும். உனக்குமா? எங்கேயோ இருந்து என்னமோ வர மாதிரி தெரியுது. நல்லதா கெட்டதா? பொறுத்திருந்து பாப்போம். கோகிலா, நான் இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படாத. ஆளு இல்லாத ஊரா இருந்தா என்ன, பேர் இல்லாத ஆளா இருந்தா என்ன? இத பாரு, அங்க 2 சாமியார் இருக்காங்க. வா, அவங்க கிட்ட போய் விவரத்தை கேட்போம். சின்ன சின்ன ஆசை திரகடிக்க ஆசை. சினிமா பாட்டா பாடிக்கிட்டு இருக்க, சாவி பாட்ட பாடுறா. ஞானப்பழத்தை பிழிந்த ரதம் வந்து நுந்த 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 நுந்த. கும்பிடுற சாமி, மங்களம் உண்டாகட்டும். யார் நீங்க? நாங்க வெளியூரு உழைக்கலாம்னு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நாங்களும் அப்படிதான். சாமி, இந்த ஊர்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்குங்களா? நாங்க என்ன வீட்டு புரோக்கரா? நாங்களே தங்கறதுக்கு இடம் இல்லாம இங்க இருக்கோம். நாங்களும் இப்படி ஏதாவது ஒரு ஓரத்துல தங்கிக்கலாமா? நீங்களும் ஒரு ஓரமா இருங்க, நாங்களும் ஒரு ஓரமா இருக்கோம். அதெல்லாம் முடியாது சாமி, கூட ஒரு பொண்ணு இருக்க. ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திடவா? அன்பினால் கிட்டவா கிட்டவா. என்ன சுவாமி அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பளிச்சுன்னு ஒரு ஜோதி தெரியுதே. ஜோதியா? எனக்கு பாதிதானே தெரியுது. அந்த கணக்கெல்லாம் தெரியாது, போடா. சாமி, என்ன நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீடு கேட்டனே. ஏன் சாமி, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பாப்பா பேசாதா? சாமி, உங்களை புதுசா பார்த்தது இல்ல, அதுதான் கூச்சம். கூச்சம் வாயில இருக்கக்கூடாது, பேசணும். பேசு பாப்பா. அப்பா எவ்வளவு பெரியாயி? வயசானவங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இடையில நான் என்ன பேசுறேன்? நான்சென்ஸ், எதுடா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? எங்களுடைய கொள்கை தான் வயசானது. எங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே இளமை. எங்க? அப்படியா? இவன் மேல ஒரு முட்டை அரிசி ஏத்துங்க, உங்க வீட்டை போட்டுவான். என்ன சாமி? என்ன என்ன சாமி, என்ன போய் அடிச்சிட்டீங்க? சாமி, யாராவது என் இடுப்புல கை வச்சா நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் சாமி. பலான்னு அரைஞ்சிருவேன் சாமி. இந்த நாயை இடுப்பு மேல கை வச்சிரு சாமி, மன்னிச்சுங்க. சாரி. ஏன் அடிச்ச? என்ன யாராவது தோல்ல தொட்டா இப்படி அடிச்சிருவாங்க. இனிமே நான் எல்லாரையும் குச்சில தான் தொட போறேன். ஏங்க, நீங்க வீடு தானே கட்டீங்க? ஆமா சாமி. இந்த ஊர்ல இருக்கிற வீடு பூரா எங்களுக்கு தான் சொந்தம். உங்களுக்கா? மடத்துக்கு சொந்தம். நீங்க எந்த வீட்டுல வேணாலும் தங்கலாம். ரொம்ப நன்றி சாமி. அடிக்கடி வாங்க. அடிக்கடி வரோம். கோகிலா, நீ வா போலாம். ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திடவா? அன்பினால் கிட்டவா கிட்டவா. சாமி, என்ன சாமி இப்படி குதிக்கிறீங்க? சாமி, சாமி.
வெயில்ல தாகம் தாங்க முடியல, கொஞ்சம் கூல் ட்ரிங்க் கொண்டாந்து எங்களுக்கு கொடுக்க கூடாதா? கொண்டாரத்தை. போ. உன்னால முடியாதுன்னு சொன்னியே, நான் என்ன செய்யறேன் பார். ஐயோ பாவம், மருமக பொண்ணு கீழே விழுந்துருச்சே. நீங்க சும்மா இருங்க. ஐயோ டேய் தம்பி, அபாஷன் ஆயிடுச்சு என்னமோ, டாக்டர் கிட்ட கொண்டு போடா. அக்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. தூக்கு. இவளை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்து. இந்நேரம் மருமக க்ளோஸ். கார் பள்ளத்துல விழுந்து தூள் தூளா இருக்கும். துர்கா மேலோகம் போயிருப்பா. இப்பதான் என் தம்பின்னு நிரூபிச்ச. அம்மாடி, பீட தொலைஞ்சது. இனி எதுக்கு தாமதம்? நம்ம சொக்கலிங்கனுக்கு போன் பண்ணலாம். போன் எடுங்க. ஹலோ, நான் ஜெகதாம்பா புருஷன் பேசுறேன். என்னது? என்னங்க அப்படி திகைச்சு நிக்கிறீங்க? உன் மருமக கெட்டி உருண்டையாட்டா இருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. அதாங்க பாரு. ஐயோ, பாட்டில் உடைஞ்சிருச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. டாக்டர், டாக்டர். சிஸ்டர், தியேட்டருக்கு கொண்டு வாங்க. சரி டாக்டர், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. வெள்ளிக்கிழமையில பெண் குழந்தை பிறந்திருக்கு. உடம்பெல்லாம் மஞ்சளோட, நெத்தியில குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி இருக்கு. போய் பாருங்க. மஞ்சள் குங்குமத்தோட என்ன ஆச்சரியம்?
மஞ்சள் குங்குமமா மண்ணா எல்லாம் வெறும் கதை மஞ்சள் காமலையா இருக்கும். அதான் பொட்டாவது கிட்டாவது நீங்க ஒண்ணு, பொட்டு இல்லீங்க, நெத்தியில ரத்தம் கட்டி உப்பி இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாங்க போய் பார்க்கலாம். மணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில சேலே பிரியாணி வெட்டியா பாய் வரலான்னு வாங்கினேன். நீங்க சொன்ன மாதிரி குழம்புகளை கலக்கி ஊத்தி பெரிய பெரிய துண்டுகளை உள்ள அமுக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கோழி முட்டை இல்ல, ஞான முட்டை. பரவாயில்ல. ஆகா, என்ன வாசனை! சாமி, கும்பிடுறேன் சாமி. வாங்க 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 வாங்க. பிரியாணி சாப்பிடுற நேரம் பார்த்து வந்துட்டோம், மன்னிக்கலாம். ஐயோ, இது ஒரு வகை பிரசாதம்ங்க. ம், இது பிரியாணி மாதிரி தெரியுங்க, ம். ஆனா பிரியாணி இல்ல. ஓஹோ. இது கறி மாதிரியா தெரியுங்க, ஆ. ஆனா இது கறி இல்ல. ஆ. வாரத்துல ஒரு தடவை தான் இதை சாப்பிடுவோம், மீதி நல்லா பட்டினி கிடப்போம். ஏன் சாமி வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுறீங்க, மீதி நேரம் எல்லாம் பட்டினி கிடக்குறீங்க? அது வாரத்துல ஒரு வாட்டி தானே பாய் கடை திறந்திருக்கோம். பாபுங்கிறவன் வாங்கிட்டு வந்தான், அதை சொல்றான். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சாமி, வேதனையோட வந்திருக்கேன். என்ன வேதனை? இந்த பொண்ணு இருக்காளே கோகிலா, இவளை நானே வளர்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா. நீங்க தான் புத்தி சொல்லி அவளை எனக்கு கட்டி வைக்கணும் சாமி. பண்ணிருவோம் பண்ணிருவோம். ஆமா, உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 50 52 இருக்கும். இந்த பாவைக்கு ஒரு 20 22 இருக்கும். சிசியா, எங்க மாயமா மறைஞ்சிட்டான்? இங்க இருக்கேன் குருவே. நம்ம பரிகாரத்தை சொல்லு. வெள்ளிக்கிழமை 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 3 வெள்ளிக்கிழமை ராத்திரில மட்டும் இந்த பொண்ணை இங்க அனுப்பி வைங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ராத்திரி இல்லையா? எதுக்குங்க? யோ, நீ நினைக்கிற மாதிரி நாங்க சின்னத்தனமா ஆள் கிடையாது. நாங்க முற்றும் திறந்த முனிவர்கள். உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? கண்டிப்பா வேணுங்க. அப்ப பொண்ணு அனுப்பி வை. சாமி, பொண்ணை எதுக்கு தனியா அனுப்பணும்னு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா நான் உருப்படியா வீடு போய் சேருவேன். இல்லன்னா நடுவழியில ஏதாவது ஆயிடுங்க. இங்க இருக்கிற ஆத்தாவுக்கு அந்த ஆத்தா 3 வெள்ளிக்கிழமை இங்க வந்து விளக்கேத்தி வைக்கணும். விளக்கு தானே, நான் ஏத்திடுறேன். நீ விளக்கத்த கூடாது, கொடிதான் ஏத்தணும். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் ஐயா. அடாடாடாடாடா, இந்த விவரம் தெரியாம நான் எங்கெங்கயோ போயிட்டேன்னு. இப்படி புரியாம பேசிதான் எங்கெங்கயோ போய் உனக்கு வயசாயிடுச்சு. இனிமே நீ புரிஞ்சு பேசு. வெள்ளிக்கிழமை 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 வந்து விளக்கேத்திருமா? வெள்ளிக்கிழமை 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 வந்து நீங்க சொல்ற மாதிரியே விளக்கேத்திடுறேன். வரட்டுமா? வர்றாங்க. என்னங்க, நாளைக்கு பாப்பா பிறந்த நாள், வரலட்சுமி விரதம் கூட. ஓஹோ, அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சா? அடடே, மறந்தே போயிட்டேனே. நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, பெரிய கான்ட்ராக்ட், நிறைய லாபம் வரும். பாத்தியா பாப்பா, உன் பிறந்த நாளை விட உங்க அப்பாவுக்கு அந்த மீட்டிங் தான் முக்கியமா. வாழறதுக்கு பணம் தேவையே தவிர பணமே வாழ்க்கையை இழக்கூடாது. அந்த ஜோர்ல சில முக்கியமான விஷயங்களை இழந்துடவும் கூடாது. எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிற? பாப்பாவை நல்லா கவனிக்கிறதுக்கு நீ இருக்க இல்ல? பாப்பாவோட நீ கொஞ்சம் விளையாடுற சமயத்துல வயசு தீர்ந்து போயிடும். துர்கா, ஏன் அழற? பாருங்க, எனக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா பாப்பாவை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்கல்ல? ஏய், என்ன இப்படி பேசுற? அத்தை மாமா ஆட்டி வச்சு நீயா இப்படி பேசுற? விதி நடத்துற விசித்திர நாடகம் மனித தைரியத்தையும் ஆத்ம விசுவாசத்தையும் போக்கிடுங்க. பாரு, நீ எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ பேசுற. நீ நினைக்கிறதாட்டும் எதுவும் நடக்காது. பி ஹாப்பி. பாப்பா, நீ தான் உங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும். சரிதானா? நான் வரேன். டாடா, பாய்.
உன்னை கொஞ்ச மகசக்தி தாயே மனதில் பொங்குது பாசம் வந்து மடி மீது வைத்தே உன்னை கொஞ்ச மகசக்தி தாயே மனதில் பொங்குது பாசம் வந்து பூவுடன் பழத்துடன் அர்ச்சனை புரிந்தேன் பாவம் என்னும் இருள் விலகிடவே இறக்கலை காத்தனம் கோடி இனிக்க இனிக்க பல அருளை தானே தாயே நான் செய்யும் பூஜை அம்மா மகசக்தி நீயே தாயே நான் செய்யும் பூஜை அம்மா இங்கே நீ செய்யும் கூத்து அன்றாடம் ஆயிரமாகும் எல்லாரும் மனம் போல் மகிழ்ந்து கொண்டாடிடும் திருநாள் நோன்பு தாயே இது எங்கள் பூஜை அம்மா மகசக்தி நீயே தாயே இது எங்கள் பூஜை அம்மா இதயங்கள் தனிந்திட இதுதான் வேளை இருள் ஓடாதோ அம்மனை பார்க்கிற வேளை தாயை வளர்ந்தில் மலர்மடி தன்னில் நான் துயில் கொண்டேன் சேயினை போலவே தாயன்பிலே செய் வருத்தம் தீர்ந்ததே தாயன்பிலே வருத்தம் தீர்ந்ததே தாயே இது எங்கள் பூஜை அம்மா மகசக்தி நீயே தாயே இது எங்கள் பூஜை அம்மா இங்கே நீ செய்யும் கூத்து அன்றாடம் ஆயிரமாகும் எல்லாரும் மனப்போல் மகிழ்ந்து கொண்டாடிடும் திருநாள் நோன்பு தாயே இது எங்கள் பூஜை அம்மா மகசக்தி நீயே தாயே இது எங்கள் பூஜை அம்மா அம்மா பராசக்தி இந்த பாப்பா உன் அருளால கிடைச்சது யாருமா இந்த தேவத அம்மா அப்ப நீ யாரு நானும் அம்மாதான் அது எப்படிமா ரெண்டு அம்மா எனக்கு இல்ல, பாப்பாவுக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் அம்மா எனக்கும் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த உலகத்துல எல்லார் அம்மாவுக்கும் அம்மா இந்த ஆத்தா வேப்பிலக்காரி எனக்கு புரியவே இல்ல நம்ம கஷ்டத்தை தீக்கிறது இந்த தாய்தான் பசி வந்தா அம்மான்னு வாயார கேட்டா அதை தீர்த்து வச்சிடும் கூப்பிட்டா பேசுற தெய்வம் அது அப்படியா அம்மா எனக்கு பசிக்குது பாத்தியா, உனக்கே வைக்கிற பரீட்சை. அது என்ன அந்த அம்மா பேசுன்னு சொல்லிட்டு நீ பேசுறேன்னு ஆமாமா நான் இல்லாதப்போ அந்த தாய் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க ஓஹோ சரிதான் துர்கா, நீ சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். வா. என்னமோ அப்பாக்கு ரொம்ப அவசரம் ம்? சரியா போச்சா? சரி வாங்க ம். வாம்மா. துர்காவை இன்னைக்கு கொண்டு விடுறோம், நாளை கொண்டு விடுறோம், ஒரு வருஷமா போய் சொல்லிட்டே இருக்கீங்க, நானும் கேட்டுட்டே இருக்கேன். அவசரப்படாதீங்கண்ணா. சீக்கிரமா காரியத்தை முடிங்க. 200 லட்சம் கொடுக்குறேன். என்ன? ஓகே டன்.
டன். பயம் ஒண்ணு இல்லையே? இல்ல துர, நீங்க போங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேனுங்க. ஜாக்கிரதை. சீக்கிரம் வாடா, அவ வந்து தொலைஞ்சிருவான். அப்பா இருமச்சான். என்ன செஞ்சிட்டு இருக்க? துர்கா பால் காய்ச்சறதுக்கு வந்து அடுப்ப பத்த வைப்பா. பாலோட சேர்ந்த அவ வாழ்க்கையும் பாழா போயிடும். மறுபடியும் அந்த பாழும் பாம்பு வந்துட்டேன். வந்தா செத்து போயிடும். வாசனை வருது, வாங்க போலாம். துர்கா, என்னது? காப்பி கொண்டா? கொண்டாரத்து. தலைவலியா இருக்கு, காப்பி கொண்டானா? அங்க எங்க போற? இங்க போ. வாங்க வாங்க. இப்படி நடக்கும்னு கனவுல கூட நினைக்கலப்பா. அப்பா வேதனையால துடிக்கிறாரு. ஏதோ பூர்வ ஜென்ம கடன் தீர்த்துட்டா, போயிட்டா. டாடி, அம்மா செத்து போச்சுன்னு வருத்தப்படுறியா? அழாத டாடி. பாவம் பச்சை பிள்ளை, இந்த சின்ன வயசுலயே என்ன கஷ்டம் வந்துருச்சு. இந்த உலகத்துல எத்தனையோ மருமகங்க இருக்காங்க, அந்த எவனோட கண்ணு ஏன் மருமக மேலதான் படணுமா? சரி, மேற்கொண்டு என்ன செய்யறது அதை யோசிங்க. நீங்க என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? வேற என்னம்மா, பாவம் எப்படியும் பாப்பாவுக்கு ஒரு அம்மா தேவை. ராமனுக்கு அப்படி ஒண்ணும் வயசு அதிகமாயிடல, இன்னொரு கல்யாணம். ஏன் அவனுக்கு புத்தி இருக்கா? பாவம் பொண்டாட்டி போயிட்டு துக்கத்துல அவன் இருக்கான். சமய சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்க வேண்டாம். வரேன் ராஜா, நல்லா யோசி. போங்கயா. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்பதான் உன்னை முழுசா பாக்குறேன். ஆமா, எங்க அந்த கோழிக்கு என்ன காணோம்?
அத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். அவரை பத்தி ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசணும். அப்படி ஒதுங்கலாமா? ஏன் இதை நேத்தே சொல்ல வேண்டியதானே? எங்க பேச விட்டானுங்க? கூடவே 2 சனியனுக்கு இருந்துச்சே. யார் 2 பேரு? உங்ககிட்ட ஒரு ஆந்தா கண்ணே, என்கிட்ட ஒரு 1.5 கண்ணே. உங்ககிட்ட இருக்கிறவனாவது உத்தக்கல்ல துணியை போட்டு பேசிடலாம். ஆனா என்கிட்ட இருக்கானே அவன் ஒரு ஆனாவனா பூச்சி, பூரா மாதிரி பூந்துகிட்டு தெரியுமா? யார் பாத்திர போறாங்க? அப்படி தனியா பேசுவாங்க. வாங்க சாமி. நீங்க சாமியார் இல்லதானே? நான் சாமியாரு. இந்த இடத்துல சாமியார் இல்லதானே? ஆமா 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 ஆமா. கள்ளி எப்படி கண்டுபிடிச்ச? அத கண்டுபிடிக்கத்தானே வந்திருக்கேன். சாமி, நான் கையை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. மறந்துட்டேன். நான் உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். நானும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சாமியாரா இருக்கிறீங்களே. பிறக்கும் போது எல்லாரும் சாமியாரா? கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சாமியார் வேஷம். நீ மட்டும் சரின்னு சொல்லு, இப்பவே எல்லாத்தையும் அவுத்துறேன். அவுத்துட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். சாமி, அவங்க கிடக்குறாங்க, நீங்க வாங்க. அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா இப்படி உதற? பெருச்சாளி கிடைச்சிருச்சா? அது இல்லண்ணே, இந்த குண்டு சாமியார்ல. ஆமா, குண்டு சாமியாரு உங்க முறை பொண்ண காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சொன்னேன் நான் காதல் பண்ணலண்ணே, அந்த சாமியாரு. முதல்ல நீ டேய் குண்டு சாமியார, உனக்கு ஒரு குண்டு தயாரா வச்சிருக்கேன். எப்படி போட்டா நீ எப்படி செதற பண்ணு எனக்கு தெரியும்டா. போடுறேன். என்னம்மா, என்னாச்சு? அப்போ அம்மா செத்து போச்சுல? அம்மா இனி வராத டாடி. எனக்கு தெரியும், ராதா ஆண்டி சொன்னாங்க அம்மா இனி வராது. பரவாயில்ல டாடி, நான் அம்மா வேணும்னு கேட்க மாட்டேன். உனக்கு கூட எல்லா வேலையும் நானே செய்றேன். பாப்பா, நீ தூங்குமா? சரி டாடி, நான் நல்ல பாப்பாவா? அம்மா சொல்லிச்சு அடம் பிடிக்க மாட்டேனா, அழகா படுத்துப்பேனா? குட் நைட் டாடி. குட் நைட். எனக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா பாப்பாவை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்குவீங்கல்ல? இல்ல சாமி, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் உண்மையா சாமி? இந்த ஆளு முறை பொண்ணு சொல்லி பேச்சு வயசுல ஒரு பொண்ணை வளர்க்கறான். அந்த பொண்ணத்தான் கெட்டுவன் இந்த ஆளு ஒத்த காலில் நிக்கிறாரு. அந்த பொண்ணு அழுதுகிட்டு வந்து இல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அழுதுச்சு. நாங்க ஆறுதல் சொன்னோம், வேற ஒரு தப்பு செய்யல சாமி. ஐயோ, போலிசாமி போய் சொல்றா, போலிசாமி போய் சொல்றா. அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு நினைச்சு உண்மையா? அது உண்மைதான் சாமி. அது தப்பு. அதை விட தப்பு என் சிசியை குறை சொன்னது. முதல்ல எந்திரிச்சு வெளியே போயா. சாமி, நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. எனக்கு உண்மை தெரியும், நீ வெளியே போயா. இப்ப இப்படித்தான் சொல்லுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பசங்க உங்க 2 காலையும் மாறி குப்பர கவுத்து போட்டுட்டு போறானுங்க. அப்பதான் தெரியும் இந்த ஃப்ராடு பசங்களை பத்தி. வெளியே போயா. போறேன். டேய் போலிசாமி, நீ வெளியே வாடா, பேசிக்கிறேன். பாத்தீங்களா சாமி, நாம மூஞ்சின்னு தெரியாம துப்பிட்டு போறான். என்ன துப்பலை சாமி? இந்த ஊர்ல நாங்க உங்கள்ட்ட சிசியா சேர்ந்தல ரொம்ப பேருக்கு பொறாம சாமி. நம்மள பிரிக்க பாக்குறாங்க. பிரிக்கவே முடியாது. ஏன் சாமி, அந்த பேங்க் பேலன்ஸ் சொத்துக்கள்லாம் எப்ப எழுதி வைக்க போறீங்க? காலம் கனியட்டும் பிள்ளாய். காய் தான் கனிய, காலம் கனியாது சாமி. கனியும் கனியம்மா கனியும். ஆ
மல்லிகை மலர்களும் மரகதே புன்னகையுடன் முத்து தம்புது இளம்பட்டு மல்லிகை மலர்களும் மரகதே அம்மன் தோளில் நின்று வர அந்த கிளி உள்ளத்துள்ள அம்மன் தோளில் நின்று வர அந்த கிளி உள்ளத்துள்ள பொன்னதி பால் சிந்திட நிம்மதி கொண்டே உன்முகம் கண்டே கருணை கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் அன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட பூமகள் நானே பச்சை கற்பூரம் போல பவளவாய் மணக்காதா கண்கள் அதை காண்கையில் ரசிக்காதா பச்சை கற்பூரம் போல பவளவாய் மணக்காதா கண்கள் அதை காண்கையில் ரசிக்காதா ஆனந்த மலர் போல அழகு இங்கே சிரிக்காதா ஆனந்த மலர் போல அழகு இங்கே சிரிக்காதா ஆசமின்னும் பூவெடுத்து வந்தேன் உந்தன் உன்முகம் கண்டே கருணை கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் அன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட பூமகள் நானே கருணை கோயில் தீபம் கண்ணில் நான் கண்டேன் அன்னை கருமாரியம்மன் அன்பு கொண்ட பூமகள் நானே கொஞ்சம் எங்க பேச்சையும் காதுல வாங்கிட்டா நல்லதுப்பா உங்க அம்மா சொல்றதையும் கேளுப்பா இல்லத்த கண்ணை 3 நாளும் திறந்தாலும் நான் துர்காவைத்தான் பாக்குறேன். நான் கூட அம்மா எப்போ பாக்குறேன் டாடி ஓ விஷயம் இருக்கட்டும். இந்த பெண் குழந்தைய நல்லா கவனிச்சு வளர்க்கறதுக்காவது ஒரு தாய் தேவை இல்லையா? உண்மைதான். அப்படின்னா உங்க எண்ணம்? ஒண்ணு இல்லடா, பாவ ரேகா கூட உன்னை கட்டிக்க ரொம்ப ஆசைப்படுறா. சொந்த மாமா பொண்ணு தானே ராஜா. நல்ல முகூர்த்தம் இந்த மாசத்திலே இருக்கு. உங்க இஷ்டம். பாட்டிமா, டாடி கல்யாணம்னா இன்னொரு மம்மி வருவாங்களா? ஆமாம்மா. அந்த அம்மா கூட எங்க அம்மா மாதிரி கொண்டு வந்தீங்களா? உன் அம்மாவை நான் சாவடிச்சேனா? இல்ல, அம்மா கத்தினா கால் திறக்கலையே. இந்த விஷயத்த டாடிக்கு சொல்லிட்டா? சொல்ல மாட்டேன், சும்மா தானே. என்னமோ ராதா, எனக்கு பயமா இருக்கு. எப்பவாவது அவங்கிட்ட சொல்லிட்டா நம்மள கொன்னுடுவான். அந்த பொண்ணை அவன் தாய்கிட்டே அனுப்பிட்டா போகுது. என்னமோடா, நினைச்சாலே நெஞ்சு வலிக்குது. வலிகளேன்னு எலி பிடிக்காத. அது இல்லைங்க, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள லட்சுமி இந்த விஷயத்த பிள்ளைகிட்ட சொன்னா நான் என்ன ஆகுது? அதை என்கிட்ட விட்டுடு. ராமனுக்கு கல்யாணம் ஆகும்போது பாப்பா அவன் கண்ணில் படாது, சரிதானா? கத்து நீ கை கால உடைச்சிடுவேன். அங்கிள், நானும் வரேன் அங்கிள். நீ எங்க வர? இங்கே கடை. அங்கிள், அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், கதவு திறங்க அங்கிள். கதவு திறங்க அங்கிள். கதவு திறங்க அங்கிள். எனக்கு பசிக்குதுமா, எனக்கு தாகமா இருக்குமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அம்மா சொன்னாங்க நீதான் அம்மான்னு. நீதான் அம்மா வந்தா சொல்லு. எனக்கு பசிக்குதுமா, எனக்கு தாகமா இருக்குது, சோறு போடுமா. மகாலட்சுமி. அம்மா. ஆமா, நான் அம்மாதான். நீ கூப்பிட்டா வருவேன்னு அம்மா சொன்னாங்க. உண்மையா?
பசிக்குதுமா. ஊட்டி விடுறமா. அம்மா காத்தே இல்லம்மா. அம்மா தூக்கம் வருதுமா. மடியில படுத்துக்கோமா. என்ன ஆச்சா? சும்மாருங்க. என்னாச்சுமா? ரேகா என்ன சொல்லுமா? டாக்டர் பாருங்க. கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பிணியா? அம்மா, நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன மோசம் பண்றீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா? நான் இல்லடா, உங்க அப்பாதான். நான் இல்லடா இவன். ராமா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. போது நிறுத்துங்க, எனக்கு ஒன்றும் விளக்க வேண்டாம். அறையில போட்டு அடிச்சுட்டேன்னு சொன்னீடா. கல்யாணத்துக்கு வராதபடி செய்ய சொன்னா இப்படி செஞ்சுட்டியடா கையாலாகாத மடையா. எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன முகத்துல வேர்வை வழியுது? ஹாய் பாட்டிமா, என்ன அப்படி உத்து பாக்குற? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. நீ அவளை அடைச்சு வச்சது உண்மையா இல்லையா? சரிதான் போ. இதோ சாவியம் பாக்கெட்ல இருக்கு. எந்த தேவதையாவது கொண்டாந்துருச்சா? அந்த பொண்ணை ஏதாவது காத்து கரப்பு தேண்டி இருக்குமோ? பர்ஃபெக்ட்லி ரைட் மச்சான், சந்தேகமே இல்ல. அவ அம்மா திடீர்னு செத்துட்டா இல்லையா, அந்த ஆவி இவ்வளவு பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அப்படின்னா பேயா? ஐயோ நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்தான். பேய் என்ன பயப்படாதவன் இருக்கானே பைத்தியக்காரு. ஒரு வேலை செய்யலாம், அது பேயா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். எப்படி? நான் சொல்றேன். அம்மா மகாலட்சுமி, உனக்கு ஒரு சின்ன வேலை சொல்றேன், சரியா? ஓ, சின்ன வேலை என்ன பெரிய வேலை என்ன? எது வேண்டாம் சொல்லு, செஞ்சுறேன். பாட்டிக்கு இடுப்பு வலியா இருக்கு, கொல்லையில 10 பாத்திரம் கிடக்கு, கொஞ்சம் தேய்ச்சி வைக்கிறியா தாயே? சரிதான். ஆச்சரியமா இருக்கே, இது கனவா நனவா? பாத்திமா, எல்லாம் ரெடி.
இடுப்பு வலி எப்படி இருக்குது? ராதா இருந்தாப்புல இருந்து இடுப்பு பிடிச்சுக்கிடுச்சு கோயிலா என்ன மாமா? என்ன மாமாவா? என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்க கிளம்பி இருக்கிற? மடத்துக்கு. மடத்துக்கா? நீ ஒரு இடத்துக்கும் போக கூடாது. ஏன் மாமா? இந்த ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. உடனே புறப்படு. மாமா ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? ஏன் மாமாவா? நீ கண்ட கண்ட சாமியார் பசங்க கிட்ட சவாசம் வச்சுக்கிட்டு இருப்ப. உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? புறப்படு. ஐயோ 3 நாளைக்கு நான் வெளியிலேயே போக முடியாது மாமா. 3 நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. புறப்படு. ஐயோ இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். போங்க அண்ணா போங்களே. இது என்ன விளக்கெண்ண சமாச்சாரமா இருக்கு? இத பாரு, இந்த 3 நாள் சொல்றியே, அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படி வச்ச நடக்கிறதே வேற. போ உள்ள போ. டேய் சாமியார் பசங்களா, எங்க இருந்தோ வந்து ஏன் முறை பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை ஒரு கை பாத்துறேன்டா. பாட்டிமா எனக்கு பசிக்குது. இது மட்டும்தான் உனக்கு தின்னு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு இஷ்டமான ஜாங்கிரி செஞ்சிருக்கேன். பை பை பை. ஏய், உன் ஷேப் மாதிரி ஜாங்கிரியை வச்சுக்கிட்டு தேள்னு சொல்ற என்ன? கண்ணா டாக்டர் கிட்ட காமிக்க சொன்னல. சந்தேகமே இல்ல, பாப்பாவை எந்த துஷ்ட தேவதையோ பிடிச்சிருக்கு. நான் சொன்னப்ப உங்களுக்கு புரியல. அந்த துர்கா செத்து பேயா மாதிரி அவளை பிடிச்சிருக்கா. பயமுறுத்தி சாவடிக்கிறேனா? இப்ப என்ன செய்யறது? ஏதோ ஒண்ணு செய்யணும், இல்லன்னா நம்ம எல்லார் உயிருக்கும் ஆபத்து. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வரேன். அப்படின்னா என்ன எதுக்கு யோசனை? எப்படியாவது அவனை பிடிச்சி இங்க கொண்டாந்துரு. இன்னும் இங்கே இருக்கியடா, போ. சரி. ஜோதி கிடைச்சதா? ஏன் எடுத்துட்டு விடவா? கையில பிடிக்கிற ஜோதிய சொல்லையா, உன் ஜோதிய கேட்டேன். அதுதாப்பா கை கிடைக்க மாட்டேங்குது. என்னங்க என்னங்க ஜோதி வந்துருச்சு. என்ன விஷயம்? நம்ம விஷயம் எப்படி எங்க மாமாக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் இப்பவே ஊருக்கு போனுங்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் சொல்லி ஒரு 3 நாளைக்கு டைம் வாங்கியிருக்கேன். நீங்க பேசாம இருந்தீங்க, நான் தூங்கும் போது என் கழுத்துல ஒரு தாலியை கட்டினாலும் கட்டிடுவேன். உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? 24 மணி நேரத்துல ராணுவ நடவடிக்கை எடுக்க போறேன். அப்படின்னா இந்த டப்சா கண்ண இருக்கானே, அவனை நீ க்ளோஸ் பண்ணா உனக்கு பொண்ணு கிடைக்கும். அந்த ஒரிஜினல் சாமியார நான் க்ளோஸ் பண்ணா எனக்கு சொத்து கிடைக்கும். உனக்கு பொண்ணு வேணுமா இல்ல சொத்து வேணுமா? ஐயோ என் கொழுந்தனாருக்கு என்ன அறிவு! என்ன கொழுந்த நாரு, சின்ன சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப கொலையில வந்து விடுறான். உனக்கு பொண்ணு வேணுமா சொத்து வேணுமா? எனக்கு பொண்ணுதான் வேணும். அப்ப செய். கண்ணே போயிட்டு வரியா? போயிட்டு வர்ற சாமி. சாமியா? இல்ல அத்தான். நானு கிழவாலிபான்னு சொன்னாரு. அப்ப நீங்க தான் நன்றாக சொன்னாங்க. வாலிப கிழவா நான் சொல்லல, உங்களதான். என்ன உத்தரவு? எங்கே எங்கே அந்த பூத பிரேத பிசாசு அம்பாளின் பக்தை? இவன் உண்மையா பேய் ஓட்டுவானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு அதான் சந்தேகமா இருக்கா. நீ என்ன சொல்றாங்க கிழச்சிறுமிகள்? நான் சொல்லவா சாமி? சாமி நான் தான், வேந்து வணங்கு. நேரியா உங்க முகத்தை பார்த்தா பேய் பிசாசு ஓட்டுற மாதிரி இல்ல, உடும்பையும் அணிலையும் பிடிக்கிறவ மாதிரி. என் ஜெகம் சொல்லுது. சிஷ்ய பாலகா, குரு காட்டூர்ல கருப்பு பிசாசோட காலை பிடிச்சோம் இல்லையா? ஆமா குரு. கோட்டூர்ல மோகினி பிசாசோட முதுகுல ஏறணும் இல்லையா? பூஜையை ஆரம்பிக்கிறேனடா. மகாதேவன் பிபி, விஸ்வநாதன் ஜிஞ்சா, இளையராஜா டும். சுந்தரி நானும் சுந்தரன் நீயும் சேர்ந்திருந்தால் திருவோணம் திருவோணம். கையும் கையை வச்சு கண்ணில் கன்னம் வச்சு. இளையராஜா டூயிட்டா. கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும். என்னையா இது கூத்து? மாயா பஜார் கடற்கஜன் சாப்பாட்டு பாட்டு. பேய விரட்டுன்னு உன்னை கொண்டாண்டா. ஊர்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர்லாம் என் ஜெகத்து மேல எழுதி விட்டுட்டியா?
ஏன் சங்கீத சக்தியை சந்தேகப்படுறியா? இன்னொரு பாட்டை விடுறேன். புடிச்ச பைய வரட்டு, படிச்ச பாட்டு போதும். ஜங்கு ஜங்கா ஜங்கா ஜங்கிரி ஜாங்கிரி. எங்கே எங்கே அந்த பூதப்பை குட்டி பிசாசு? உள்ள இருக்க. இழுத்துக்கிட்டு வா. ஜெகம் கொண்டா. குள்ள சிஷ்யா கிரு பேப்பா. முனீஸ்வரா, மூக்கு முடியுமா இருக்கிற குழந்தைய முன்னால கொண்டு வா. வா வா வா. உட்கார் உட்கார். குழந்தையாய் வந்த கொள்ளிவா பிசாசே, எங்கிருந்தவ நீ? இங்க எதுக்கு வந்த? டேய் மாங்காமடியா, நீ கிறுக்க வந்தா நீ எரிஞ்சு போய்டுடா. சுவாமி, சிலு சிலு சிலு. செந்நீர், ரத்தம், பரிகாசமா பாயசமா? டேய் முட்டாள், செஞ்ச என் சக்தி, நீ வந்த வழியே போ. போடா. ரஜினிகாந்த் அடி, விஜயகாந்த் அம்மம்மா, இவளை இப்படியே விட்டா நம்மள வாழ விட மாட்டா. இப்ப நாம வாழணும்னா அவ சாக வேண்டியதுதான். அது எப்படி? இன்னைக்கு ராத்திரியே முகூர்த்தம். அந்த பாப்பாவை நான் என்ன செய்யறேங்கிறத நீங்க இங்க இருந்தே பாத்துக்கிட்டு இருங்க. வரேன். என்னடா இவன் இப்படி மிரண்டு போய் ஓடியாந்துட்டேன்? என்னால முடியாது, நீங்களே போங்க. பேடிப்பேன். என்ன மச்சான்? அந்த பாப்பாவை சாகடிக்க எனக்கு மனசு வரல. கையால் ஆகாதவரை நீங்க எதுக்கு போகணும்? அது இல்ல ஜெகம். போதும், வாராதா? அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். தலைவலி காய்ச்சல் தனக்கு வந்தாதான் தெரியும். அதுக்குள்ள நம்மால முடியாது ஜெகம். ஒருவேளை ஆந்தகனை குத்திருப்பானா? அவன் சாமியார் கொலை பண்ண போறோம்னா யாரு குத்திருப்பா? ஐயோ நான் இல்ல, நான் இல்ல, ஐயோ நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல, இல்லையா? நான் இல்ல. நீ இல்லதா? ரெண்டு கத்தி கொண்டாந்த, ஒரு கத்தி அங்க குத்திட்ட, இன்னொரு கத்தி கையில பிடிச்சிட்டு இருக்க. ஐயோ நான் ஒரு கத்தி அங்க வச்சிருந்தேன், நான் இல்ல. நீ இல்லதா? ரெண்டு கத்தி கொண்டாந்த, ஒரு கத்தி குத்திட்ட, ஒரு கத்தி கையில வச்சிட்டு இருக்க. ஐயோ வாழப்பழ கதையா இருக்கே. சார், என் கூட வந்து அந்த கொலை பண்ணிருப்பான். வாங்க நான் காட்டுறேன். அத நீ ஒண்ணும் காட்ட வேணாம், நாங்க காட்டுறோம். அங்க பார். நீங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடியே தெரியாம போச்சு அண்ணி. பின்னாடி அடிக்காதீங்க அண்ணி. கட்டி ஊரை ஏமாத்துறீங்களா? என்னது, நீ இன்ஸ்பெக்டரா? நான்சென்ஸ். பார்த்தா தெரியல, மரியாதையா பேசு. அப்ப செத்து கிடக்கானே அவன்? அவன் இவன் என்னன்னா பல்ல உடைச்சிருவேன். கூப்பிட போலீஸ். போலீஸா? ஃபர்ஸ்ட் கிரேடு ஏட்டடா. என் கிரேடைய குறைக்க பாக்குறியே. டேய், அவங்க யார் தெரியுமா? எனக்கு மேல் அதிகாரி, இன்ஸ்பெக்டர். ஏண்டா டேய், நீ இருக்கிற லட்சணத்துக்கு, உன் அழகுக்கு அவங்க கன்னத்தை பிடிக்கிறதும், கைய பிடிக்கிறதும், காலை பிடிக்கிறதும், டேய் ஒண்ணே போட்டுருவேன். ஏய், நீங்க ஆரம்பத்துல சீட்டு கம்பெனி நடத்தி டிவி திருடினது, சைக்கிள் திருடினதுல இருந்து இன்னைக்கு என்ன கொலை பண்றதுக்கும் சாமியார கொலை பண்றதுக்கும் திட்டம் போட்டீங்களே, அது வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன்டா. இது மேலிடத்து உத்தரவு. ஏட்டையா, அவனை ஜீப்ல ஏத்துங்க. ஜீப்ல தானமா ஏத்தி ரெண்டு பேருக்கும் கால்ல குதிரை லாடம் கட்டுறேன். ஐயோ அது பெருசா இருக்குமுங்க. கொஞ்சம் வளைச்சு கட்டுறேன்டா. கேட்டியா? ஏய், எழுந்துடா. அந்த குச்சியை கொஞ்சம் கொடுங்க, அதை புடிச்சுக்கிட்டே வந்துடுறேன். ஐயோ வாடா. வாடா. இதயா
இதனால சகலமானவங்களுக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நாளைக்கு நடக்கிற நவராத்திரி பண்டிகை விழாவில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். வந்தாளே
மச்சான் வா மச்சான் அக்னியே நெருப்பே சீக்கிரம் வாக்கா. கொடுந்தே நமஸ்காரம் உட்கார். இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற பேய் ஓடட்டும் ஓடட்டும், இந்த குழந்தைய பிடிச்சிருக்கிற பிசாசு ஒழியட்டும் ஒழியட்டும், இந்த பாலகிய பிடிச்சிருக்கிற மோகினி அழியட்டும் அழியட்டும், இந்த சிறுமிய பிடிச்சிருக்கிற பூதம் சாவட்டும் சாவட்டும், இந்த பாப்பாவை பிடிச்சிருக்கிற காத்து கருப்பு எரிஞ்சு வேகட்டும் வேகட்டும், ஆவதை கொள்வீரே ஆகாததை தள்வீரே 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 தாமதமின்றி தள்வீரே. அம்மா மகாலட்சுமி, உன் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிரு தாயே. எங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கணும் தாயே. தாயே துர்கா மகாலட்சுமி பராசக்தி ஆத்தா வேப்பிலக்காரி எங்க எல்லாருக்கும் அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். இன்னிலிருந்து நாங்க புது மனுஷங்களாயிட்டோம். புவனமாதா போற்றி போற்றி போற்றி. அம்மா மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கிற ஆதி பராசக்தி ஆத்தா வேப்பலக்காரி.